ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் பைக் ரைடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிரதீப். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளோட ஹிமாலயன் 450ல் ஃப்ரண்ட் பிரேக் பேட்ச் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ இதுதான் நம்மளோட ஹிமாலயன் 450. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஃப்ரண்ட் சைடில் பிரேக் பேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க, இங்கே தெரியுதா, ஆல்மோஸ்ட் ஒர்ன் அவுட். சரிங்களா? ஸோ இப்போ இந்த பிரேக் பேட்ச் வந்து நம்ம கழட்டி வேறு சேஞ்ச் பண்ண போகிறோம். நம்ம வாங்கியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்கேஜோட செராமிக், விஸ்கர் செராமிக் தான் வாங்கியிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து க்ளோஸ் டு 1400 ருபீஸ். ஓஜி வந்து 2300 என்னமோ சொன்னாங்க. இதுலேயே வந்து இன்னொன்று இருக்குது, சின்டர்ட் ஒன்று இருக்குது. பட் அதை நான் வாங்கலை. ஐ வாண்டட் டு கோ வித் திஸ். நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு. பிரேக் பேட்ஸோட டிபேட் வந்து ஒரு பெரிய லெவல். நீங்கள் எதுனா போகலாம், டிபெண்ட்ஸ் அப்பான் யோர்ஸ். ஸோ எல்லாருமே ஓஜி போகிறான் அப்படின்னாங்க. அப்புறம் சிலர் வந்து செராமிக் போங்கன்னாங்க, சிலர் வந்து சின்டர்ட் போகலான்னாங்க. ஸோ என்கேஜ் அப்படி இன்னொரு பிராண்ட், ஐ டோன்ட் ரிமெம்பர், அதுலேயும் வருது. ஸோ அது எனக்கு வெர்சாலையும் வருது. பட் ஐ வாண்டட் டு கோ வித் என்கேஜ். யூ கேன் கெட் இன் குட் டீல்ஸ். பட் எம்ஆர்பி 1400, பக்கத்தில் நல்ல டீலை கிடச்சா யூ கேன் கெட் இன் குட் டீல்ஸ். ஸோ இப்போ இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ், நான் இதை என்ன பண்ண போகிறேன், சேஞ்ச் மட்டும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற அந்த பின்னை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு யூ கேன் ஈஸிலி டூ இட். பட் நான் வந்து இந்த ஃபுல் கேலிபரே கழட்டி அப்புறம் அந்த பின்ஸ் ரிமூவ் பண்ணி ஃபுல்லாகவே ஒரு க்ளீனிங்கும் பண்ண போகிறேன். ஸோ மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஸோ இதுக்கு வந்து நீட் 14 mm சாக்கெட் அண்ட் wrench. ஓகே, ஜஸ்ட் ஆட் 14 mm சாக்கெட். அப்புறம் வந்து இதை வச்சு இந்த ரெண்டு போல்ட்டை ரிமூவ் பண்ணிங்கன்னா போதும், இட் வில் கம் ஆஃப். ஓகேவா? நான் எடுத்துகிட்டு எவ்வளோ டஸ்ட் இருக்குது, அதை எப்படி க்ளீன் பண்ணுறோன்றதை உங்களுக்கு தனியாக காமி. ஓகே கைஸ், மேலே இருக்க போல்ட்டை கழட்டியாச்சு. கீழே இருக்க போல்ட்டையும் ஜஸ்ட் லைக் தட் இப்படி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களோட பிரேக் கேலிபர் வந்துடும். ரைட், இப்போ என்ன பண்ணால் இந்த ஸ்பீட் சென்சார் கேபிளை மட்டும் இதுலேருந்து எடுத்து விட்ருங்க. ஓகே, ஸோ நவ் யூ கேன் ஹேவ் தி கேலிபர். இங்கே தெரியுதா, இதுதான் நம்மளோட பிரேக் பேட்சோட நிலைமை. கேன் யூ see this? ரொம்பவுமே தேஞ்சு விட்டது. ஸோ அதனால் மாற்றியே ஆக வேண்டும். ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ரிமூவ் இட். ஃபஸ்ட்டு இங்கே கீழே இருக்கிற இந்த பின் இருக்குல்ல, இந்த பின்னை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். பின்னை ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த உள்ளே இருந்து வி ஹவ் டு ரிமூவ் திஸ் த ராடை வந்து ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஆணியை வச்சு தட்டினீங்கன்னா போதும், இட் வில் கம் ஆஃப். தென் யூ கேன் ரிமூவ் திஸ் போத். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா, இந்த பின் இருக்குல்ல, இந்த பின்னை தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் டேக் அ ப்ளையர் லைக் திஸ். அப்புறமா ஜஸ்ட் இழுத்திங்கனாலே இட் வில் கம் ஆஃப். அவ்வளோதான். ஸோ ஒரு சைடில் வச்சுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த பேடை ரிமூவ் பண்ணோன்னா இந்த மாதிரி ஒரு டூல் எடுத்து யூ ஹேவ் டு இந்த பைப் வந்து வெளியில் கட்டி எடுக்கணும். ஸோ இதை வச்சு அவ்வளோதான். ஜஸ்ட் டேக் திஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்கனாலே ரெண்டு பிரேக் பேடும் வெளியில் வந்துடும். கண்டிஷன் பார்த்தீங்களா, ஆல்மோஸ்ட் ஒர்ன் அவுட். தெரியுதா, ஃபுல்லாகவே முடிஞ்சு. இதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணால் டிஸ்பிளே தான் டேமேஜ் ஆகும். ஸோ அந்த நிலைமையில தான் இருக்குது ரெண்டுமே. ஸோ இது ரெண்டையும் என்ன பண்ண போகிறோன்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ we got this new Ngage. Let me open it up. இது பாருங்க டிஃப்ரென்ஸ், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஆல்மோஸ்ட் இவ்வளோ இருக்க வேண்டியது இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதை வந்து இப்போ இன்ஸ்டால் பண்ணல, இதை வந்து கொஞ்சம் வாஷ் பண்ண போகிறேன்.
நார்மலாக வந்து நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா WD-40 யூஸ் பண்ணுவீங்க. யூ ஷுட் நாட் யூஸ் இட். ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா பெட்ரோல் இருக்குல்ல, ஹேவ் திஸ் பெட்ரோலில் வாஷ் பண்ணாலே போதும். இல்லைன்னா தனியாக இதுக்குன்னு பிரேக் க்ளீனர்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிரேக் க்ளீனர்ஸ் வாங்கியுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐ எம் கோனா யூஸ் இட் வித் பெட்ரோல். ஓகே, ஸோ லைட்டாக ஜஸ்ட் டேக் அ ப்ரஷ், பெட்ரோல் ஊற்றி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. பெட்ரோல் எதனால் யூஸ் பண்ணுறோன்னா பெட்ரோல் வில் ட்ரை அப் குயிக்லி. ஓகே, இல்லை அந்த ஆயில் கண்டெக்ட்லாம் எதுவுமே விடாது. ஸோ சூன் ட்ரை அப் சேம் டைம் உங்களுக்கு வந்து க்ளீனிங்கும் ஆகும். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஐ க்ளீன் இட் யூஸிங் பெட்ரோல். ஸோ நல்லாவே க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த பின் இருக்குல்ல, பின்னையும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இது என்ன பண்ணுறீங்கன்னா, இப்படி வச்சுட்டு இந்த பிஸ்டன் வந்து உள்ளே ப்ரெஸ் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு உள்ளே ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போது ஜஸ்ட் கொஞ்சம் ஹார்டாக உங்கள் ஹேண்டை வச்சு புஷ் பண்ணிங்கனாலே போதும். கோ அண்ட் சைட். உங்களுக்கு தெரியுதா? எஸ். ஸோ போயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த 2 ப்ராடக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் பேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது என்ன பண்ணணும்னா, இந்த பின்னை வந்து இந்த வழியாக உள்ளே தட்டி விட்டுருங்க. ஜஸ்ட் ஆட் சம் க்ரீஸ். இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் க்ரீஸ் இருந்தால் யூ கேன் ஆட் தட், ஆர் நார்மல் க்ரீஸ் வில் ஒர்க். ஓகே, ஸோ அதை பண்ணிவிட்டு ஜஸ்ட் டேக் யோர் ஹேமர், டைட் இட். அவ்வளோதான். இதுக்கப்புறம் டைட் ஆகாது. இதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, யூ ஹாவ் டு டேக் யோர் பின். இந்த பின் எடுத்துருக்கீங்களா, ஜஸ்ட் க்ளீன் திஸ், தென் இதை வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பின்னை வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு இதில். ஸோ ஆட் பண்ணி இதை வந்து உள்ளே போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த நட்ஸை மட்டும் போட்டு you have to just keep it in place. Okay, நட்ஸை போடுறோம். போட்டுட்டு I'll take the torque range and இது வந்து எக்ஸாக்டாக எவ்வளோனா 45 Newton meters, 45 Nmல you have to set this board to board. நான் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட டார்க் ரெஞ்ச் எடுத்துக்கோங்க. டார்க் ரெஞ்ச் எடுத்து 14 mm சாக்கெட் and set it to 45 Newton meters. ஓகேவா? இதை பார்த்தீங்கன்னா தெரியும், 45 செட் பண்ணணும். ஓகே, that's it. எக்ஸாக்டாக 45 Newton meters. ஸோ அதே மாதிரி இதையும் ஸோ that's it. So 45 Newton metersல just set this. So now நம்ம வண்டியோட ஃப்ரண்ட் பிரேக் பேட் வந்து கம்ப்ளீட்லி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ that's it ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் நம்ம தான் ஃபுல் செட்டப்போடு போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எப்பவும் நீங்களும் சேஃபாக இருங்க, உங்கள் வண்டியை சேஃபாக வச்சுக்கோங்க. நமக்காக எப்போவுமே வீட்டில் யாராவது வெயிட் பண்ணாலும் மாஸ்டர் ரெஸ்டாரண்ட் வருங்க. பாய், டேக் கேர், வில் மீட் இன் another வீடியோ.